வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம புதினா 65 சாப்பிட வந்திருக்கோம். இது தேனியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுப்போம் அந்த ஹோட்டலை பற்றி. இப்போ நம்ம வந்திருக்க ஹோட்டல் வந்து ஸ்ரீ பாண்டியன் ஹோட்டல், சைவமான சைவம். இது நம்ம தேனி என்ஆர்டி நகர்கிட்ட இருக்குது. இதுதான் அந்த வழி. இதில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் இருக்கும். டாஸ்மாக் பக்கத்தில் ஹோட்டலு. நாங்கள் ஒரு மதிய நேரம் வந்தோம். வாஷ் பேஷன் பரவாயில்ல, நீட்டாகவே இருக்குது. வாஷ் பேஷன் பக்கத்தில் டிஷ்யூ பேப்பரும் இருக்குது, கை கழுவிட்டு துடைக்கிறதுக்கு. பரவாயில்ல. பெரும்பாலான ஹோட்டலில் டிஷ்யூ பேப்பர் இல்லை, இங்கே இருக்குது. நல்ல விஷயந்தான். போய் உக்காந்தோன்னே பாருங்கள், மெனு கடை பாருங்கள். இங்கே எல்லாமே இருக்குது. கிரில் சிக்கனு, நூல் புரோட்டா, பன் புரோட்டா, பேபி புரோட்டா. புரோட்டாவில் என்னென்ன வகை இருக்கோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான்வெஜ் சைடிஷும் நிறையா இருக்குது. டிஃபன் ஐட்டங்கள் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் பாருங்கள், சிக்கன் நூடுல்ஸு, முட்டை நூடுல்ஸு, வெஜ் நூடுல்ஸு. இந்த சைனீஸ் ஐட்டமும் தந்தூரி இது வந்து ஈவினிங் மட்டும் தாங்க கிடைக்குது. நாங்கள் உட்காந்துட்டுருக்கிறது வந்து ஒரு ஏசி ரூமு. இந்த ஏசி ரூமுக்கு வந்து ஒருத்தருக்கு 10 ரூபா. ஸோ 2 பேர்த்துக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஏசி ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு நல்லா கூலிங்காகவே இருக்குது. பெரும்பாலும் இந்த நான்வெஜ் ஹோட்டலுக்கு கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அது எதுவும் இங்கே இல்லை. கொஞ்சம் ஹைஜீனிக்காகவே இருக்குது. இது ஒரு புதுசாக ஓப்பன் பண்ண ஹோட்டல்னால அப்படி இருக்கான்னு தெரியல. பட்டு ஸ்டில் இது நல்லாயிருக்கு. இடங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து உட்கார்றதுக்கு நம்ம உள்ளே வந்து ஒரு நல்ல வசதியான இடம் அது. அப்படியே ஒரு வாழை இலை போட்டாங்க. வாழை இலை பாருங்கள், நல்லா பெருசாக போடுறாங்க. இப்போ பெரும்பாலான ஹோட்டலில் இலையே சரியாகவே போடுறதில்ல. நல்லா வாழை இலை பெருசாக இருக்குது. நமக்கு இலை பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கும். அப்படியே மெனு கார்டை பார்த்துட்டு நம்ம ஒரு எம்டி பிரியாணியும், அப்புறம் இந்த கடலில் ஃபேமஸ்ன்னு சொன்ன புதினா 65 ஆர்டர் பண்ணிட்டோம். பாருங்கள், எம்டி பிரியாணி வந்துருச்சு. இதுக்கு வந்து 2 வகையான சால்னா கொடுத்தாங்க. மட்டன் சால்னா ஒன்று, சிக்கன் சால்னா ஒன்று. பாருங்கள், நான் எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது. அப்புறம் கரெக்டாக புதினா 65 கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், பார்க்க நல்லா அழகாக இருக்குது. என்னடா அது பார்க்க சிக்கன் 65 மாதிரி இருக்குது, புதினான்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், அந்த புதினா இருக்கா? அவ்வளோதாங்க. கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா அதிகமாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. சரி, 2யும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். பாருங்கள், கூட வந்தவங்க புரோட்டா வாங்கலான்னு புரோட்டா வாங்கிட்டாங்க. புரோட்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொஞ்சம் பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள், 2 விரலே பிக்க முடியுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் பிரியாணி ஒதுக்கி வச்சுட்டு இதை சாப்பிடுவோன்ட்டு மட்டன் குழம்பு எடுத்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், அடுத்து சிக்கன் குழம்பு. சரி, அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுவுமே நல்லாயிருக்கு. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேனி மாவட்டத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் தேனி மாவட்டம் மட்டும் இல்லை, மதுரை மாவட்டம் ஃபுல்லாக சோறு கொடுப்பாங்க. சோறுக்கு ரசம், அப்புறம் மோர், இது 2மே போட்டு ஒரு கட்டு கட்டினேன். உண்மையிலே நல்லா அருமையாக இருந்துச்சு. இது 10ஆண்டு வெளியில் வந்து ஒரு இளநீ ஒன்று அடித்தேன். வெயில் கொடுமை தாங்க முடியல. அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். மதியம் சாப்பிட்ட புரோட்டா பிடிச்சி போய் மறுபடியும் சாயந்தரம் அதே ஹோட்டல் திரும்பி வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே புரோட்டாவும் மட்டன் குழம்பும் சிக்கன் குழம்பும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புரோட்டா இலையும் அந்த பேப்பரும் பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் சால்னா பாருங்கள், பிளாஸ்டிக் கவர் கொண்டு போகாமல் தூக்குவலி கொண்டு போவாங்க. இது மண்ணுக்கும் நல்லது, கடைக்கும் நல்லது. ஏன்னா அவங்க வாங்க வேண்டியதில்லை பிளாஸ்டிக்கு தனியாக. 2 குழம்புமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஊற்றி இப்போ சாப்பிட்றேன்னு பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஹோட்டலில் பார்ப்போம். பாய் மக்களே.